and integration class. The last classல வந்து Lebesgue measures யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து மெஷரபிள் அவுட்டர் மெஷர் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே, இன்டர்வல் யூஸ் பண்ணி பார்த்தோம். Next, in the collection of subset of R is algebra. It is closed with respect to the complement and finite unit. அப்போ வந்து ஒரு செட்டில் வந்து ஆர் எடுக்கிறோம். அந்த ஆர் வந்து ஆர் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட்டு ஏ பிலாங்ஸ் டு ஏ காம்ப்ளிமெண்ட் பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் E1 E2 up to En belongs to A, then E1 union E2 up to En belongs to A யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிமார்க் கொடுத்துருக்கேன். E1 E2 up to En belongs to A, then E1 union E2 up to UN belongs to A where A is an algebra. ஸோ இதை காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சரி, நெக்ஸ்ட்டு M be the collection of all the measurable set is measurable. நம்ம வந்து M வந்து ஒரு measurable set வந்து measurable ஆகுது. தென் M is an algebra. அப்போ ஒரு ஆரில் வந்து நம்ம M எடுக்கிறோம். E வந்து ஒரு மெஷரபிள், E காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு ஒரு மெஷரபிள். அதே போல் ஃபைனைட் யூனியன் ஆஃப் த, அப்போ எந்த யூனியன் எடுத்தாலும், இப்போ E1 மட்டும்தான் இல்லை, E2 எடுத்தாலும் உனக்கு மெஷரபிள் தான். அப்போ எது எடுத்தாலும் மெஷரபிள், அதனால உனக்கு M வந்து ஒரு எல்லாமே கொடுக்கறதுனால ஒரு அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட்டு யூனியன் மட்டும்தான் வருமானம் இல்லை, இன்டர்செக்ஷன் வரும். இன்டர்செக்ஷன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் செட்ஸ் இஸ் measurable வரும். The union of the countable collection of the measurable sets can be written as the collection of the disjoint measurable set. இப்போ AK வந்து ஒரு collection of measurable set equal to union of AK, A1 dash equal to A1, AK dash equal to AK minus union of IAI. AK dash is measurable, also AK dash is a disjoint collection of the measurable set and equal to union of AI. Next, the union of the countable measurable set is measurable. யூனியன் சொல்லும்போது மெஷரபிள் செட் வந்து மெஷரபிள்னா கேட்குறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு E be their union of the countable collection of the measurable set. இப்போ E வந்து ஒரு மெஷரபிள், E வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் யூனியன் ஆஃப் த மெஷரபிள் செட்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கேஸ் இந்த என்னென்னா, இப்போ வந்து 1லேருந்து இன்ஃபினிட்டி வரை எடுத்துக்கிறோம். சரியா, அதிலேருந்து நம்ம EN அதான் கொடுத்துருக்காங்க. EK ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் EK, K ஈக்குவல் டு 1 to infinity the disjoint measurable set and F is equal to union of EK. அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி வரை வந்துடலாம். அப்போ N வரை நம்ம செக் பண்ணிக்கணும். சேம் N எடுக்கணும்னா Fn is equal to union of K equal to 1 to N EK. Fn is a finite union of the disjoint measurable set. Fn வந்து ஒரு measurable. So M star of A intersection Fn is equal to summation K equal to 1 to infinity M star of A intersection EK. So அது equation number 1 எடுத்துக்கிறாங்க. Next பாரு, we have EF. Fn is subset of E கொடுத்துருக்காங்க. டேக் காம்ப்ளிமெண்ட், ரெண்டு பக்கமும் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கும். Fn காம்ப்ளிமெண்ட் இஸ் சப்செட் ஆஃப் En. சின்ஸ் Fn இஸ் மெஷரபிள், Fn வந்து ஒரு மெஷரபிளாக இருக்குது. அதை எப்படி எழுதிக்கலாம்னா Fn வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ரெண்டாக எழுதலாம். Fn வச்சு எழுதலாம், Fn காம்ப்ளிமெண்ட் வச்சு ஒன்று எழுதலாம். சரியா, ஸோ M star of A is equal to M star of A intersection Fn plus M star of A intersection Fn காம்ப்ளிமெண்ட். ஸோ M star of A intersection Fn plus M star of A intersection Fn காம்ப்ளிமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் E பவர் C கொடுத்துக்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு சமேஷன் Fn சொல்லும்போது யூனியன் இருக்குதுல, அந்த சமேஷன் ஆஃப் K equal to 1 to N M star of A intersection EK plus M star of A intersection E காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே போல் 1க்கு 2 அப்படி இன்ஃபினிட்டி வரை நம்ம எடுத்துக்கலாம். சரி, என்னுக்கு ப்ளேஸில் இன்ஃபினிட்டி எடுத்துக்கோ. லெட் n tends to infinity வரும்போது இக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா E ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் EK எடுத்துக்கிறோம்ல. நெக்ஸ்ட்டு டேக் ஏன் போது சரி, ரெண்டு பக்கமும் ஏ எடுத்துக்கோ. அப்போது M ஸ்டாரில் எடுத்தம்போது M ஸ்டார் ஆஃப் A இன்டர்செக்ஷன் E இஸ் ஈக்குவல் டு M ஸ்டார் ஆஃப் யூனியன் K ஈக்குவல் டு 1 to infinity AN EK. இந்த செகண்ட் இக்குவேஷன் இருக்குல்லப்பா, இதில் நம்ம சப்மிட் பண்ணணும். என்னென்னா இந்த ஆன்சருக்கு பதிலாக
இந்த m star of a intersection e சப்மிட் பண்ணணும். சரியா இருக்கலாம். m star of a intersection e plus m star of a intersection e complement. இதனால் இது மெஷரபிள். ஸோ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் த மெஷரபிள் செட் இஸ் மெஷரபிள்னு சொல்லியிருக்காங்க. சரியா ஸோ இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் பாரு. the algebra A is an sigma algebra satisfies the condition ek belongs to A. K வந்து 1 to up to infinity. யூனியன் எடுத்தாலும் அங்கே உனக்கு ஏழு தான் இருக்கும். யூனியன் K equal to 1 to infinity ek belongs to A ன்னு வரும். Remark: M is an sigma algebra. We know that M is an algebra since the countable union of the measurable set is measurable. அதனால் எல்லாம் மெஷரபிள்னால என்னது அல்ஜிப்ரா யூஸ் பண்ணியிருக்கோம். சரி நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் தியரம் எவரி இன்டர்வல் இஸ் அண்ட் மெஷரபிள்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட தியரம் பார்த்துக்கணும். இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி சரியா. இதில் வந்து ஏ எடுத்துக்கணும். இந்த சென்டரில் வந்து என்னது ஏக்கும் ஏக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல் சரியா. இது நம்ம வந்து A1 எடுத்துக்கிறோம், இதை நம்ம வந்து என்னது A2 எடுத்துக்கிறோம் சரியா. ஓகே ஃபஸ்ட் we prove that a இன்ஃபினிட்டி நம்ம செக் பண்ணும்போது அது ஒரு மெஷரபிள். லெட் ஏ பி தான் ஒரு செட் எடுத்துக்கிறோம். வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி we assume that a does not belongs to a. இந்த ஜெனராலிட்டின் படி a does not belongs to a ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m star of a is greater than or equal to நான் சொன்னேன்ல m star of a intersection a infinity and plus m star of a intersection minus infinity ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இது ஒரு இன்டர்வல் a இன்டர்வல், செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட்டு டைம் தானே வரும். இன்ஃபினிட்டி a இன்ஃபினிட்டி ஒன்று, அடுத்தது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து a வரும் சரியா. இது நம்ம ஒன்று A1 எடுக்கிறோம், நம்ம வந்து A2 எடுக்கிறோம். A1 is equal to a intersection a infinity, A2 is equal to a intersection minus infinity a. It is remain to prove that m star of a is greater than or equal to m star of a1 plus m star of a2. என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா அதை நம்ம எடுக்காமல் அதை நம்ம A1 A2 எடுத்துக்கிறோம்ல, அதை நம்ம மெஷர் வச்சு ப்ரூஃப் பண்ணணும். m star of a1 plus m star of a2ன்னு கொடுக்குறோம். லெட் மெஷர்னு சொல்லும் போதே கவுண்டபிள் யூனியன் அப்படிலாம் வந்துடும். ஓகே ஐகேன்னு எடுத்துக்கிறோம். let ik k equal to 1 to infinity be the countable collection of the bounded open interval which covers A. Next m star of a plus m star of a2 less than or equal to summation k equal to 1 to infinity length of ik ன்னு வருது. அப்போ ik டேஷ் ரெண்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒன்றை வந்து ik டேஷ்னு எடுத்துக்கணும், இன்னொன்று வந்து ik டபுள் டேஷ்னு எடுத்துக்கணும். அது ஏன் எடுத்துக்கிறோன்னா A1 A2ன்னு எடுத்துக்கிறோம்ல, அதே போல் ஒவ்வொன்றுக்கும் லென்த் உண்டு அப்படி தானே. ஒன்று வந்து ik டேஷ் அண்ட் ik டபுள் டேஷ். ik டேஷ் ஈக்குவல் டு ik இன்டர்செக்ஷன் a இன்ஃபினிட்டி, ik டபுள் டேஷ் ஈக்குவல் டு ik இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி a. ik டேஷ் அண்ட் ik டபுள் டேஷ் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் த யூனியன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் பவுண்டட் செட்ஸ். எப்போவுமே மெஷரபிள் சொல்லும்போது ஓப்பனாக தான் இருக்கும் பவுண்டட் செட்ஸ். இப்போ நான் வந்து இந்த இன்டர்வெல்லில் யூனியன் எடுக்க போகிறேன். ik டேஷ் இருக்குல்ல, அதில் யூனியன் டேக் யூனியன் ஆன் போத் சைட்ஸ்னு எடுக்க போகிறேன். யூனியன் ஆஃப் ik டேஷ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ik இன்டர்செக்ஷன் a இன்ஃபினிட்டி. அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து யூனியன் ஆஃப் ak நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. இன்டர்செக்ஷன் a இன்ஃபினிட்டி மொத்தமாக சேர்ந்தோம்னா திஸ் இஸ் a1. ஸோ a இஸ் சப்செட் ஆஃப் யூனியன் ஆஃப் ik டேஷ் a1ன்னா இதில் ஒன்றுண்ணா. அதே போல் யூனியன் ஆஃப் ak டபுள் டேஷ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ik டபுள் டேஷ் இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி a. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் subset of a intersection minus infinity a equal to a2. Therefore a2 is subset of union of ik double dash. ஒன்று வந்து a1க்கு வருது, ஒன்று வந்து என்னது a2க்கு வருது சரியா. ik dash is the cover of for a1 and ik double dash is the cover of a2. ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். ik is equal to ik union ik dash union ik double dashன்னு இருக்குது சரியா. Next ik dash intersection ik double dash equal to infinity. Next ik is equal to ik dash union ik double dash ரெண்டையும் யூனியன் பண்ணுறேன். Next take length on both sides. ரெண்டு பக்கமும் length எடுக்கிறேன். Length of ik
is equal to length of ik dash union length of ik double dash. நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா மெஷர் எடுத்துக்கோ. மெஷருக்குள்ளதை பார்த்துக்கோ. m star of a1 is less than or equal to summation of length of ik dash வருது ஒன்று. m star of a2 less than or equal to summation of equal to 1 to infinity l of ik double dash. ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டும்போது இந்த ik டேஷ் இருக்குது, ik டபுள் டேஷ் இருக்கிறதுனால சம்மேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் ikன்னு வருது. அப்போ மொத்தமாக சேரும்போது m star of a1 plus m star of a2 less than or equal to summation l of ik. So this is hold. Okay, so the proof is one for the bounded open interval. ரெண்டையும் கூட்டும்போது m star of a கிடைக்குது. This is the form. இது m star of a greater than or equal to m star of a1 plus m star of a2. அப்போ a, infinity வந்து ஒரு மெஷரபிள். நெக்ஸ்ட்டு வந்து மெஷரபிள் ஆகிடுச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா வி கன்சிடர் இன்டர்வல் யூஸ் பண்ணி தான் ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் வி கன்சிடர் a1, b since b, infinity is measurable minus அதே போல் சிமிலர்லி b, இன்ஃபினிட்டியும் மெஷரபிள் கொடுக்கலாம். இப்போ மொத்தமாக சேரும்போது இப்போ ஏயும் பி எடுத்துக்கிறோம். நம்ம வந்து என்ன செக் பண்ணியிருக்கோம், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு நம்ம செக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஏ பி எடுத்துக்கிற போது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஏக்கு பதிலாக பி எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன வரும், மைனஸ் இன்ஃபினிட்டி பி இன்ஃபினிட்டி. இது அதுவும் என்னது, அது ஏக்கு பதிலாக பி போடுறாங்க, அவ்வளோதான், இஸ் மெஷரபிள் ஆகுது. மைனஸ் இன்ஃபினிட்டி பி மெஷரபிள். ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் ஜாயின் பண்ணுறாங்க. ஏ இன்ஃபினிட்டி இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி பி வந்து அதுக்குள்ளாடி தான் இருக்குது. சரியா, அப்போ அதுவும் சேரும்போது அது மெஷரபிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஏ பி வந்து மொத்தமாக க்ளோஸ்ட் ஓப்பன் இன்டர்வல் வந்து மெஷரபிள் ஆகுது. இதே போல் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு என்ன பண்ணணும், க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாரு. ஏ பி வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் இன்டர்வலாக மாற்றணும். ஏ பி யூனியன் சிங்கிள் ஆஃப் ஏ யூனியன் சிங்கிள் ஆஃப் பி இஸ் மெஷரபிள் ஆகுது. இதே போல் எந்த இன்டர்வல் க்ளோஸ்டு ஓப்பன் க்ளோஸ்டு எந்த இன்டர்வலாலும் நம்ம மெஷரபிள் ஆகுது. எவரி இன்டர்வல் வந்து உனக்கு மெஷரபிள்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு ஒரு நொட்டேஷன் இருக்குப்பா, ஜி டெல்டான்னு சொன்னது வந்து இன்டர்செக்ஷன். ஜி டெல்டா சொல்லது வந்து இன்டர்செக்ஷனை குறிக்குது. எஃப் சிக்மா சொல்லது வந்து யூனியனை குறிக்குது. சரியா, அப்போது லெட்டர்ஸ் டினோட் பை சி சிக்மா த கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஓப்பன் செட்ஸ். எல்லாமே ஓப்பன் செட், திறந்த வெளி கனெக்ஷன் மாதிரி இருக்குது. எஃப் சிக்மா இஸ் தயர் யூனியன் ஆஃப் த க்ளோஸ்டு செட்டாக இருக்குது. சரியா, நெக்ஸ்ட் டெஃபினிஷன், சிக்மா அல்ஜிப்ரா ஆஃப் த ஆர் தட் கண்டெயின் த ஓப்பன் செட் இஸ் சிக்மா அல்ஜிப்ரா. அதுக்கு பேர் போரல் சிக்மா அல்ஜிப்ரா. அந்த மெம்பர் இஸ் த போரல் செட். த ஃபஸ்ட், இப்போது எம் வந்து ஒரு மெஷரபிள் சொல்லுவோம். அது வந்து the collection of m of measurable set is sigma algebra that contain the sigma algebra Borel set. The Borel set வந்து each interval, each open set, each closed set, sigma alpha எல்லாமே நம்ம மெஷரபிள்னா ப்ரூஃப் பண்ணணும். சரி, நான் ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு லெட் ஜி வந்து ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறேன். ஓப்பன் செட்னால என்னது, இன்டர்வல் கண்டிப்பாக எல்லாம் வந்துடும் இல்லையா. ஜி இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஐகே. ஈச் ஐகே இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல், எல்லாமே வந்துடுச்சு. we know that ik is measurable. ik வந்து ஒரு மெஷரபிள் ஆகுது. the countable union of the measurable set is measurable, then g is measurable. next m எடுக்க போகிறேன். m is an sigma algebra containing all open setன்னு எடுக்கிறேன். b அதில் வந்து ஒரு smallest sigma algebraன்னு எடுத்துக்கிறேன். சரியா, b is subset of m, each Borel set is measurable. இது வந்து போரல் செட்டும் வந்து ஒரு மெஷரபிள் ஆகுது. ஓகே, அதே போல் க்ளோஸ்டு செட்டுன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ்டு செட்டுனா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன எடுத்துக்கலாம், எஃப் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன். எஃப் வந்து காம்ப்ளிமெண்ட் மெஷரபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வரும், எஃப் மெஷரபிளாக தான் இருக்கும். அப்போ எவரி க்ளோஸ்டு செட்டும் என்னது மெஷரபிள் தான் வரும். சரி, நெக்ஸ்ட் லெட் ஜி பி எனி ஜி டெல்டா we have to write g is equal intersection of vk. இந்த ஜின்னு சொல்லும் போது ஜி டெல்டானாலே ஓப்பன் தானே, இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணணும். vk இஸ் ஓப்பன் சொல்லும் போது அது என்னது, கண்டிப்பாக மெஷரபிளாக தான் இருக்கும். ஜி டெல்டாவும் உனக்கு என்னது மெஷரபிள் ஆகிடுது. ஓகே, அதே போல் எஃப் பி அண்ட்
எனி எஃப் சிக்மா எஃப் வரும்போது உனக்கு க்ளோஸ்டு அப்படி தானே க்ளோஸ்டு யூனியனாக இருக்கணும் அப்போ ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to infinity விகே ஒயர் ஈச் விகே இஸ் க்ளோஸ்ட் விகே இஸ் க்ளோஸ்ட் விகே இஸ் மெஷரபிள் அதனால் மெஷரபிள் ஆகுது அப்போ எவரி கவுண்டபிள் யூனியன் ஆஃப் த மெஷரபிள் செட் இஸ் மெஷரபிள் எஃப் இஸ் மெஷரபிள் எஃப் சிக்மாவும் உனக்கு என்னது மெஷரபிள் தான் சொல்லியிருக்காங்க ஓகேயா லாஸ்ட்டோட தான் பார்த்துக்கு ஒன்று முடிச்சிடுவேன் the transition of the measurable set is measurable transition சொன்னும்போது ஒரு கான்ஸ்டன்ட் a ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோ சரியா டிரான்சிஸ்டன்ட் பர் இ வந்து ஒரு மெஷரபிள் செட் ஒய் வந்து ஒரு ரியல் நம்பர் டு ப்ரூவ் என்ன கொடுக்குறோன்னா இ ப்ளஸ் ஒய் இஸ் மெஷரபிள் இ ப்ளஸ் ஒய் வந்து உனக்கு மெஷரபிள் ஆகுது ஸோ ஒரு செட் எடுத்துக்கிறேன் ஏ எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ மைனஸ் ஒய் நெக்ஸ்ட்டு எனக்கு இ வச்சு எழுதணும் சரி இ வச்சுன்னா இயும் இ காம்ப்ளிமெண்ட் யூஸும் வச்சு எழுதணும் இட்ஸ் அ மெஷரபிள் ஸோ எம் ஸ்டார் ஆஃப் ஏ மைனஸ் ஒய் இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ மைனஸ் ஒய் இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட் நெக்ஸ்ட்டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் ஒய் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இப்போ ஏ வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடுது சரியா நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்காங்க நான் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மைனஸ் ஒய் இன்டர்செக்ஷன் இ எடுத்துக்கிறேன் x is equal to a minus y belongs to a minus y and x belongs to e எடுத்துக்கிறேன் தனித்தனியாக நான் செப்பரேட் பண்ணுறேன் சரியா இப்போ ஏ இந்த செட் கொண்டு வந்தேன்னா என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும் பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஒய் எக்ஸ்னா என்னது இந்த எக்ஸ்னா ஏ மைனஸ் ஒய்ன்னு இருக்குல்ல அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஏ இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் ஒய் அது போட்டோன்னா எல்லாமே மெஷரபிள் ஆகுது ஓகே ஸோ டிரான்சிஸ்டன்ட் ஸ்டேட்டும் மெஷரபிள் ஆகுது ஓகேம்மா ஓகே தேங்க்யூ பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க மொத்தத்தில் இதுதான் கவுண்டபிள் யூனியனும் ஒரு மெஷரபிள் இன்டர்செக்ஷனும் ஒரு மெஷரபிள் யூனியனை வந்து எப்போவுமே மெஷரபிள் சொன்னாலே ஒரு ஓப்பன் கவர் எடுத்துரும் சரியா ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிட்டு கலெக்ஷன் ஆஃப் த ஓப்பன் செட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துருவோம் ஓகே தேங்க்யூ